எல்லா விதமான இருளையும் வெளிச்சமாக்குகிற வல்லமையும் கிருபையும் பெற்ற தேவாதி தேவன் இன்று நம்ம கொடுக்கிற வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். அன்பானவர்களே, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளவராயிருப்பார். ஆம், இந்த தியானத்தை செய்து உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை அவர் தந்தார். தேவன் படைத்த சூரியனே இவ்வளவு பிரகாசமாய் இருக்குமானால் இதை படைத்த அந்த தேவன் எவ்வளவு பிரகாசமாய் இருப்பார். அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று ஏன் வல்லாளர் சொன்னார் என்று கேள்வியோடு தான் மெய்யான தெய்வத்தை தேடினேன், அவர் இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டேன். ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருளையும் எல்லா சாப போராட்டங்களையும் மாற்ற வல்லவர் உலகின் ஒளியாகிய இயேசு ஒருவரே. ஆக பயப்பட வேண்டாம். இன்றைய கவலைகள், தீங்கு, போராட்டம், வேதனைகள் மாறிட்டு உற்சாகமாய் சந்தோஷமாய் இருங்க. ஒளியாகிய மகிழ்ச்சி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய ஒளியை ஒவ்வொரும் காணட்டும் அப்பா. மனதில் உள்ள இருளாகிய கவலை, பயத்தை, மறுவாழ்வை குறித்த அவநம்பிக்கையெல்லாம் எடுத்து இன்றே ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படும் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதி, பேசும் தெய்வம், இருளை வெளிச்சமாக்குற வல்லமை கண்ட ஒரே தெய்வம், இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக நித்திய ஒளியிலே வெளிச்சத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுக்காக உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.